பல்வேறு நபிமார்களினுடைய வாழ்க்கையை வெற்றியின் திசையின் பக்கம் திருப்பிய ஒரு ஆஷூராவுடைய ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான பயணங்கள் மிக முக்கியமான பயணங்கள். ஒன்று ஹிஜ்ரத்தினுடைய பயணம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்ற அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். மற்றொன்று மிஅராஜினுடைய பயணம், வான்வெளியை நோக்கி விண்வெளியை நோக்கி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற அந்த மிஅராஜினுடைய பயணம். இந்த இரண்டு பயணங்களும் அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டங்கள். மிஅராஜினுடைய பயணம் என்பது ஒரு ஆன்மீக பயணம். ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது ஒரு அரசியல் பயணம். இரண்டு பயணங்கள் மிக முக்கியமானது. அதில் ஒன்று மிஅராஜினுடைய பயணம் ஆன்மீக பயணமாகவும், ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது ஒரு அரசியல் பயணமாகவும் பெருமானாருடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது. எப்படிப்பட்ட சூழலிலே மக்காவிலே ஒரு 13 ஆண்டு கால வாழ்க்கைக்கு பின்னால், ஒரு கொடூரமான வாழ்க்கைக்கு பின்னால் பேசுவதற்கும் நடப்பதற்கும் வீதியில் உலா வருவதற்கும் அரபு தேசம் தடை விதித்திருந்து பெருமானாரை கொலை செய்தே தீருவோம் என்று அரபு தேசம் பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே தலைக்கு 100 ஒட்டகம் என்று அரபியர்களால் அறிவிக்கப்பட்ட அந்த பொழுதுகளிலே பெருமானாருடைய பயணம் தொடங்குகிறது. 13 ஆண்டு காலத்தினுடைய சோகத்திலே, 13 ஆண்டு கால வாழ்க்கையில் பட்ட ரணகரங்களிலே, அந்த ஹிஜ்ரத்தின் பொழுதுகளிலே பெருமானார் கேட்கிறார்கள், ஒவ்வொரு ரப்பி அன்சில்னி முத்ஹல ஸதகின் வஅக்ரிஜ்னி முஹரஜ ஸதகின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. அல்லாஹ்வே, சக்தி கொடு, அதிகாரம் கொடு. மக்காவில் 13 ஆண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் இனிமேல் இந்த உலகத்தில் அதிகாரம் இல்லை என்றால், ஆளுமை இல்லை என்றால், ஆட்சி இல்லை என்றால் இஸ்லாத்தை நிலைநிறுத்த முடியாது. ஒவ்வொரு ரப்பி என்று அந்த வசனத்தில் பெருமானார் கேட்கிறார்கள், சுல்தானன் நஸீரா, அதிகாரம் கொடு, சக்தி கொடு என்று கேட்டார்கள். அதனால் தான் ஹிஜ்ரத்தின் பயணம் என்பது அரசியல் பயணம். இஸ்லாத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்துவதற்காக மதீனாவிலே ஒரு 10 ஆண்டு கால வாழ்விற்காக வேண்டி ஒரு அற்புதமான ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹிஜ்ரத்தினுடைய செய்திகள் இந்த உலகத்திற்கு ஏராளம் இருக்கிறது. அதில் ஒன்று இந்த உம்மத்தே முஹம்மதியா யோசிக்க வேண்டிய விஷயம். ஹிஜ்ரத்திற்காக வேண்டி பெருமானார் புறப்படுகிறார்கள். அந்த பயணம் ஒரு 7 நபர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். பெருமானாருடைய பயணம் உணவு கொண்டு வருவதற்கு ஒருவர், வழிகாட்டுவதற்கு ஒருவர், மக்காவில் உளவு வேலை பார்ப்பதற்கு ஒருவர், இப்படியெல்லாம் ஒரு 7 நபர்களுக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு பயணம். தெற்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் பயணம் மதீனா தெற்கை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் வடக்கை நோக்கி பெருமானார் செல்கிறார்கள். பயணத்தின் திசையை மாற்றுகிறார்கள். அதுபோன்று இந்த 7 நபர்களில் ஒருவரை பிடித்தால் 7 நபர்களும் மாட்டிக் கொள்வார்களா என்றால் இல்லை. உணவு கொண்டு வருபவருக்கு யார் வழிகாட்டுகிறார் என்று தெரியாது. வழிகாட்டக்கூடியவருக்கு யார் உணவு கொண்டு வருகிறார் என்று தெரியாது. வழிகாட்டக்கூடியவருக்கு யார் உளவு பார்க்கிறார் என்று தெரியாது. உளவு பார்க்கக்கூடியவருக்கு யார் உணவு கொண்டு வருகிறார் என்று தெரியாது. இப்படியெல்லாம் ஒருவரை பிடித்தாலும் அந்த தொடர்பு அவரோடு கட்டாகிவிடும். ஒருவரை பிடித்து 7 நபர்களையும் பிடித்து விட முடியுமா என்றால் முடியாது. அப்படி ஒரு பிளான், ஒரு திட்டமிடுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு திட்டமிட்டு திசையை மாற்றி ஒரு காபீரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு தலைக்கு 100 ஒட்டகம், அபூபக்கர் சித்தீக்குக்கு 100 ஒட்டகம், 200 ஒட்டகம் விலை பேசப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அரீகத் என்பவர் இதை
ஒரே ஒரு செய்தி மாத்திரம் மக்காவிற்கு சொல்லிவிட்டு 200 ஒட்டகத்தை வாங்கிவிட்டு சென்றிருக்கலாம். ஆனால் பெருமானார் அங்கும் யோசிக்கிறார்கள், அந்த 200 ஒட்டகத்திற்கு ஆசைப்படாதவராக அவர் இருக்க வேண்டும், அல்லது அந்த 200 ஒட்டகத்தை தாண்டி அவருக்கு கூலி கொடுத்திருக்க வேண்டும். இந்த இரண்டை ஏதாவது ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்து அந்த பாலைவன பயணங்களிலே பெருமானார் ரசூலுல்லாஹ் தன்னுடைய பாத அடிகளை இப்படி நேராக வைத்து செல்லாமல் சாய்த்து வைத்து செல்கிறார்கள். சாய்த்து. ஏனென்றால் அரபியர்கள் ஒரு விதமான கலையை அவர்கள் படித்து வைத்திருந்தார்கள். அந்த பாத அடியை கவனித்து அந்த பாதத்தை பார்த்து இந்த மனிதனின் வயது என்ன, இந்த மனிதனின் ஹைட் என்ன, வெயிட் என்ன என்பதையெல்லாம் அந்த அரபியர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அந்த அரபியர்களிலே பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது பாத அடிகளை இப்படி நேராக வைக்காமல் சாய்த்து வைத்து இந்த பாலைவன பிரதேசத்திலே நடக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அப்படியும் அவர்கள் உள்ளே வந்து விடுவார்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்லக்கூடிய அந்த பயணத்திலே அவர்களுக்கு பின்னால் ஒரு ஆட்டு மந்தையை மேய விட்டுக் கொண்டே வருகிறார்கள். ஒரு ஆட்டு மந்தையை பாதத்தை வைத்து அவர்கள் பின்தொடர்ந்து விடக்கூடாது என்று இப்படி எல்லாம் ஒரு பிளான், ஒரு மாஸ்டர் பிளான் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு பக்காவாக ஒரு பிளான் ஏற்பாடு செய்து பெருமானார் ரசூலுல்லாஹ் சவுர் குகைக்குள் தஞ்சமடைகிறார்கள். 7 நபர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் தெரியாது இந்த பயணம். இப்படிப்பட்ட நிலையிலே இவ்வளவு தூர நோக்கு பார்வையோடு சென்று சவுர் குகையிலே தஞ்சமடைந்ததற்கு பின்னால் அந்த சவுர் குகைக்கும் அவர்கள் வந்து விடுகிறார்கள். மக்கா காபிர்கள் சவுர் குகைக்கும் வந்து விடுகிறார்கள். கீழே குனிந்தால் உள்ளே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பது தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அப்பொழுது கேட்கிறார்கள் அபூபக்கர் சித்தீக், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு பிளான் செய்தோம், எவ்வளவு திட்டமிடுதல், இப்படியெல்லாம் செய்து ஏதோ வந்து விட்டார்களே என்று கேட்கிற பொழுது அருள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்கிறார்கள், அபூபக்கரே தமது அறிவை கொண்டு அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். அந்த அறிவை கொண்டு எவ்வளவோ திட்டமிடுதல், எவ்வளவோ முயற்சி செய்து விட்டோம். இந்த நிலையில் முயற்சி செய்து நமது பயணத்தை நாம் வைத்திருக்கிறோம். அப்படி முயற்சி செய்ததற்கு பின்னாலும் இதோ இவர்கள் வந்து விட்டார்களா? இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், லா தஹஸன், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார். நமது அறிவை எல்லாம் வைத்து முயற்சி செய்து விட்டோம், திட்டமிட்டு விட்டோம். இனிமேல் அல்லாஹ் அவனது அறிவை வைத்து நம்மை பாதுகாப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயணம் என்பது யாருடைய பயணம்? பயண ஏற்பாடு என்பது அல்லாஹ்வினுடைய பயணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் அல்லாஹ் பார்த்து வருவான் என்று சொல்லிவிட்டு அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கிளம்பி இருக்கலாம். ஆனால் பயணம் அப்படி அமையவில்லை. ஒரு தூர நோக்கு பார்வையோடு அவர்கள் வந்து விடக்கூடாது, அவர்கள் தொட்டு விடக்கூடாது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எவ்வளவு முயற்சி செய்து இந்த உலகத்தில் வாழ வேண்டுமோ அந்த அளவு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களிலே நமது அறிவை கொண்டு திட்டமிட்டுக் கொண்டு ஒரு தூர நோக்கு பார்வையோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்பதற்காக வேண்டி எந்த முயற்சியும் இல்லாமல் பெருமானார் செல்லவில்லை. எல்லா முயற்சிகளோடும், எல்லா திட்டமிடுதலோடும், தூர நோக்கு பார்வையோடும் அவர்களுடைய அறிவை கொண்டு எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்துதான் அந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணங்களை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்பதிலிருந்து அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். உலகத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களில் இருந்து அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்ற நிலையில் அமையவில்லை பெருமானாரினுடைய பயணம்.
அல்லாஹ்வோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். ஹாரூனிய வல்லல் ஹாத்தமுன் நபி, அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு தமது பயணத்தை அமைக்கவில்லை. தமது வாழ்க்கையிலே எதையெல்லாம் யோசிக்க வேண்டும், எதற்கெல்லாம் முயற்சி செய்ய வேண்டும், எதற்கெல்லாம் தூர நோக்கு பார்வை வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு 1448 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலும் ஒரு தூர நோக்கு பார்வையோடு இந்த உம்மத்தே முஹம்மதியா பெருமான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புத வழிகாட்டுதலை ஹிஜ்ரத்தின் பொழுதுகளிலே இந்த உலகத்திற்கு சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு சொல்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற முயற்சி எப்பொழுதும் தேவை என்று தமது அல்லாஹ் கொடுத்த அறிவை கொண்டு நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். முயற்சி செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார்கள். திட்டமிட்டுக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்தியை ஹிஜ்ரத் இந்த உலகத்திற்கு சொல்கிறது. அப்படிப்பட்ட பெருமானார் ரசூலுல்லாஹினுடைய வழியில் வந்த இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இன்றைய தூர நோக்கு பார்வை என்ன, நமது முயற்சி என்ன, சமூகம் குறித்து நமது முயற்சி என்ன, இந்த சமுதாயம் குறித்து, இந்த சமுதாயத்தினுடைய நிலை குறித்து, இந்த சமுதாயத்தின் இளைஞர்கள் குறித்து, இந்த சமுதாயத்தின் யுவதிகள் குறித்து, இந்த சமுதாயத்தின் எதிர்காலம் குறித்து நமது சமுதாயத்தின் நிலை என்ன என்ற பார்வை என்பது இந்த உலகத்தில் எந்த முஸ்லிமாவது கையில் வைத்திருக்கிறார்களா என்று சொன்னால் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் இதை எடுத்துக்கொண்டவர்கள் உலகத்தில் ஜெயம் பெறுகிறார்கள், வெற்றி வாகை சூடுகிறார்கள், உலகத்தை ஆளுகிறார்கள், உலகத்தின் வல்லரசுகளாக இருக்கிறார்கள். 1800களிலே ஒரு மதுபான கூடங்களிலே அமர்ந்து கொண்டு ஒரு 5 நபர்கள் சேர்ந்து கொண்டு 1800களிலே அவர்களுக்கு நாடு இல்லை, அவர்களுக்கு பொருளாதார வலிமை இல்லை, காசு பணம் இல்லை, இல்லாத ஒரு 5 நபர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு மதுபான கூடத்திலே அமர்ந்து கொண்டு ஒரு 5 நபர்கள் பேசுகிறார்கள். முஸ்லிம் சமுதாயம் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு இடத்தில் நமக்கு நாடு விடிக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். 1800களிலே இன்று உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஒரு 150 ஆண்டு கால வரலாற்றில் இஸ்ரேல் என்று பெயர் வைத்து 1800களிலே 5 நபர்கள் செய்த ஒரு பார்வை, ஒரு திட்டமிடுதல் இன்று உலகம் அவரது கையில் இருக்கிறது என்று சொன்னால், திட்டமிடுதலும் தூர நோக்கு பார்வையோடும் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை உள்வாங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தினுடைய நிலை என்ன? இளைஞர்கள் அடுத்த வருடம் என்ன படிக்க வேண்டும், எதை நோக்கி நகர வேண்டும் என்று எதுவும் இந்த சமுதாயத்தினுடைய கைகளிலே இல்லை. தினந்தோறும் மதுவின் வாடைகளிலே இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் இன்று வழிதவறி சென்று கொண்டிருக்கிறார்கள். போதை ஒழிப்பு தினம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கொண்டாடக்கூடிய இந்த நேரத்திலே, இந்த நேரங்களிலே வீதி முழுக்க எல்லா தெருக்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும் மதுபான கூடங்களை திறந்து வைத்துக் கொண்டு மதுவை ஒழிக்கப் போகிறோம் என்று நாடகமாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்களை பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான திட்டமிடலும் இந்த சமுதாயத்தினுடைய கைகளிலே இல்லை. யுவதிகள், இஸ்லாமிய பெண்மணிகள் தினந்தோறும் வழிதவறி சென்று கொண்டு ஷரியத்தை குளிதோண்டி புதைத்துவிட்டு மார்க்கத்தை விட்டு கல்லூரிகளிலே படித்துக் கொண்டு விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான வழிமுறைகளும் இல்லை. திருமணமான இன்றைய காலம் என்பது, திருமணத்திற்கு முன்னால் ஒரு காலம் இஸ்லாமிய பெண்மணிகள் ஓடினார்கள். இன்றைய காலம் என்பது திருமணத்திற்கு பின்னாலும் இஸ்லாமிய பெண்மணிகள் இன்று இன்னொரு மனிதனோடு ஓடக்கூடிய ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் பல்வேறு வகையான சமூக சீர்கேடுகள் இந்த சமுதாயத்தினுடைய அவல நிலையாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலும் கூட இந்த ஹிஜ்ரத் என்பது இந்த சமுதாயத்தை பார்த்து சொல்கிறது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள், நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு, சமூக சீர்திருத்தத்திற்கு உங்களாலான முயற்சிகளை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று மாத்திரம் ஒதுங்கி விடாதீர்கள் என்று பெருமான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் வழியாக உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முயற்சி குறித்து சிந்திக்க சொல்கிறார்கள். கல்வி குறித்து சிந்திக்க சொல்கிறார்கள். அரசியல் குறித்து சிந்திக்க சொல்கிறார்கள்.
அதுதான் ஹிஜ்ரத். இந்த உலகத்திற்கு தரக்கூடிய பல்வேறு பாடங்களை தந்தாலும், பல்வேறு செய்திகளை இந்த உலகத்திற்கு தந்தாலும், ஹிஜ்ரத் தரக்கூடிய அழுத்தமான பாடம் என்பது ஒரு சமூகத்தினுடைய முயற்சி. அதுதான், அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அதுதான் ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழுத்தமான செய்தியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே போன்று இந்த நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த நாள் என்பது 10ஆம் நாள். ஆஷூரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்று சொல்லுவார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், 10 விதமான நபிமார்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வெற்றி கிடைத்திருக்கிறது, அதனால் இதற்கு ஆஷூரா என்று பெயர் வந்தது என்றும் இந்த ஆஷூராவிற்கு நமக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா, குர்ஆன் சொல்லுகிறது, ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின், அவர்களுடைய தௌபா பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டு மீன் அவர்களை வெளியே கொண்டு வந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வான்மண்டலத்தை நோக்கி உயர்த்திய நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்படியெல்லாம் வரலாற்றில் பல்வேறு வகையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தமது குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோடு அவர்கள் சேர்ந்து கொண்ட நாள் என்றெல்லாம் இந்த ஆஷூராவுடைய நாள் பல்வேறு நபிமார்களினுடைய வாழ்க்கையை ஈடேற்றம் பெற செய்த நாள் என்று தஃசீர்களிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இறுதியாக இந்த ஆஷூரா செய்யக்கூடிய மிக பிரதான காரணங்களாக சொல்லக்கூடிய குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்பது அன்றைய எகிப்தினுடைய சர்வாதிகாரியாக இருந்த ஃபிர்அவுன் என்ற கொடுங்கோலன் அழிந்து போன நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், குர்ஆனிலே இவைகள் எல்லாம், இந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ், நீங்கள் உங்களது கூட்டத்தாரோடு இந்த ஊரை காலி செய்து பலஸ்தீனத்தை நோக்கி நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். இரவு நேரத்திலே பயணப்படுகிறார்கள். அவர்களை நம்பி ஒரு 6 லட்சம் நபர்கள் இரவோடு இரவாக கிளம்புகிறார்கள், ஒரு பயணப்படுகிறார்கள். ஃபிர்அவுனுக்கு செய்தி தெரிகிறது. 12 லட்சத்திற்கு மேற்பட்ட படை வீரர்களோடு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை துரத்தி வருகிறார். ஃபிர்அவுன் எப்படியும் இவர்களை பிடித்து விடலாம். எகிப்தினுடைய அரசனாக இருந்த ஃபிர்அவுன் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரவோடு இரவாக பயணப்பட்டு திசை மாறி சென்று விடுகிறார்கள். காலை நேரத்தில் பார்க்கிற பொழுது கடல் முன்னால் இருக்கிறது. மூசா நபியினுடைய அந்த பனி இஸ்ரவேலர்கள் ஃபலம்மா தரால் ஜம்ஆன், கடல் குறுக்கிட்ட போது கால அஸ்ஹாபு மூசாவினுடைய அந்த கூட்டமெல்லாம் சொன்னது, இன்னால முதரகூன், நாம் அழிந்து போய்விட்டோம், ஃபிர்அவுனிடம் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்திலே காலக்கல்லா, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி கடலை அவர்கள் தன்னுடைய அசா கம்பால், தமது கையில் வைத்திருந்த அசாவை கொண்டு கடலை அடைத்தார்கள். கடல் பிளந்தது. 12 வழியாக கடல் பிளந்தது. மூசா நபியினுடைய அந்த கூட்டமெல்லாம் கடலிலே இறங்கி அவர்கள் அப்படியே சென்று கடலை விட்டும் வெளியேறி விடுகிறார்கள். ஃபிர்அவுனும் வருகிறான், ஃபிர்அவுனும் கடலிலே இறங்குகிறான். மூசா நபியினுடைய குடும்பம் எல்லாம், கூட்டத்தார்கள் எல்லாம் கடலில் இருந்து வெளியே வந்த பொழுது ஃபிர்அவுனினுடைய குடும்பம் எல்லாம், கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த கடலுக்குள் உள்ளே வந்தவுடன் மீண்டும் கடலை அசாம்பை வைத்து அடிக்கிறார்கள். கடல் மூழ்கி கொண்டது. ஒரு சர்வாதிகாரி சப்தமில்லாமல் சரிந்து அவருடைய சகாப்தம் நிறைவுற்ற நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இதுதான் குர்ஆன் சொல்கிறது.
மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதரின் வழியாக ஏராளமான அழிச்சாட்டியங்களையும் அனரப்புக்குமுல் அலா அனரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள் என்று அல்லாஹ் சொல்லி, அவன்தான் கடவுள். கடவுள் என்றால் சாதாரணமான கடவுள் அல்ல, எல்லா கடவுள்களுக்கும் நான் தான் கடவுள் என்று பேசினான். பெருமை பேசிக்கொண்டு அதிகாரம் புரிந்து கொண்டு அகம்பாவத்தில் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்த ஃபிரௌன், அவனுடைய கோட்டையிலேயே ஆண் குழந்தைகள் பிறந்தால் கொலை செய்வோம் சிறு பிராயத்திலேயே கொலை செய்து கொண்டிருந்த ஃபிரௌனின் சாம்ராஜ்யம், அவனது கோட்டையிலேயே மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு அந்த ஃபிரௌனை கடலில் மூழ்கடிக்க செய்து ஒரு சகாதத்தை நிறைவு செய்தார்கள். உலகத்தில் யாரெல்லாம் சர்வாதிகாரம் செய்கிறார்களோ அவர்களுடைய நிலை இதுதான் என்று ஆஷூரா இந்த உலகத்திற்கு சொல்கிறது. இப்படிப்பட்ட ஒரு வரலாறை இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் தாங்கி இருக்கிறது. நமக்கு இந்த ஆஷூரா சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும். அதற்கு தீர்வு என்பதே கிடையாது. சில காலங்களில் அசத்தியம் ஆட்டம் போடலாம், அசத்தியம் இந்த உலகத்தை ஆளுவது போல் தெரியலாம், சத்தியவான்கள் சிறுமைப்படுத்திக் கொண்டே செல்லலாம். ஆனால் இறுதி வெற்றி என்பது சத்தியவாதிகளுக்கு தான் என்பதை ஆஷூரா நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கும். நமது அறிவை தாண்டி கடல் முன்னால் இருக்கிறது. இரண்டே தீர்வுதான், ஒன்று ஃபிரௌனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டும், இல்லது கடலில் விழுந்து அனைவர்களும் மரணம் அடைந்து விட வேண்டும். இந்த இரண்டு தீர்வுகளுக்கு மத்தியில் தான், இரண்டு தீர்வு மாத்திரம் இருந்த வேளையில் தான் இன்ன மஇய ரப்பி சயஹ்தி என்று கடலை பிளந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்பது ஆஷூரா. நமது அறிவை எல்லாம் தாண்டி அல்லாஹ்வினுடைய ஆற்றலால் இந்த உலகத்தில் ஆஷூரா சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய அந்த நம்பிக்கை என்பதுதான் முஸ்லிம் சமுதாயத்திற்கு இறை நம்பிக்கை என்பது. அல்லாஹ்வின் மீது நம்முடைய வாழ்க்கையில் சில மேடு பள்ளங்கள், சில சோதனைகள் எல்லாம் வரலாம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருந்தால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை எப்படியும் பாதுகாத்து விடுவான் என்ற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு வர வேண்டும். அதுதான் ஆஷூரா நமக்கு தரக்கூடிய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆஷூரா. அதே நேரத்தில் இந்த நாள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய குடும்பத்தில் வந்த அஹ்ல பைத்துகளாக இருக்கக்கூடிய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில இஸ்லாமிய விரோதிகளால் கர்பலா என்ற இடத்திலே கொலை செய்யப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். ஹுசைன் ரலியல்லாஹு மதீனாவிலிருந்து புறப்படுகிறார்கள். அந்த கர்பலாவிலே ஈராக்கிலே ஆட்சி செய்யக்கூடிய அந்த சர்வாதிகாரத்தை அவர்கள் தன்னுடைய பல்வேறு வகையான லாபகரமான ஆட்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தட்டி கேட்பதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு புறப்படுகிறார்கள். சில சஹாபிகள் எல்லாம் தடுக்கிறார்கள். இவர்களை நம்பி நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று தடுத்தார்கள். ஆனாலும் ஒரு நபியின் பேரனாக இருக்கக்கூடிய நாம் உலகத்தில் அழிச்சாட்டியம் நடைபெறுகிற பொழுது அதை தட்டி கேட்காமல் இருக்க முடியாது என்று ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஈராக்கை நோக்கி புறப்பட்டு போனார்கள். அங்கு கர்பலா என்ற இடத்திலே ஒரு 83 நபர்கள் கர்பலா என்ற இடத்திலே இந்த உலகத்திற்கு வெளிச்சம் தந்த, இந்த உலகத்திற்கெல்லாம் ஈமானிய சுவாசத்தை சுவாசிக்க செய்த அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தையான ஹுசைன் ரலியல்லாஹுவிற்கு கடைசி நேரத்தில் தண்ணீர் கூட கொடுக்காமல் இந்த சமுதாயத்தின் சில விரோதிகள் அவர்களை கொலை செய்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள் இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். அதே நேரத்தில் அதை நாம் நன்றியோடு அதை அவர்களை நாம் நினைவு கூற வேண்டும். ஆனால் முஹர்ரம் மாதத்தின் என்ற பெயரினால் நடைபெறக்கூடிய விஷயங்களுக்கும் இஸ்லாத்திற்கும் குறிப்பாக அஹ்லு சுன்னாவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் இன்று ஷியாக்களின் பெயரால் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்று சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய நம்முடைய கொள்கை கோட்பாடுகளோடு கலந்து விடுகிறது. அவைகளுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. முஹர்ரம் 1 முதல் 10 வரை திருமணம் நடத்தக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்களும், அதே போன்று அந்த காலங்களில் கறி மீன் சாப்பிடுவதும், கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை மேற்கொள்வதும்,
இவைகளெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஷஹாதத் நிரூபிக்கப்பட்டது. அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய நிலைப்பாடை தவிர இது போன்ற அனாச்சாரங்களுக்கெல்லாம் இந்த முஹர்ரம் மாதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அதே இன்றைய தினத்தில் இன்று பார்க்கலாம். பல்வேறு இடங்களிலே தீ மிதிப்பதாக இருந்தாலும் சரி, தீக்குள் பல்வேறு வகையான நெஞ்சிலே கீறிக்கொள்வதாக இருந்தாலும் சரி, இவைகளுக்கும் நமது அஹ்லுஸ் சுன்னாவிற்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. அது நமது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்ல பைத்தை நேசிக்க வேண்டும். அதன் பெயரால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரால் வரம்பு மீறுவது என்பது ஷியாயிசத்தை சார்ந்தது. நமது மார்க்கம் நமக்கு கற்றுத் தரவில்லை. எந்த அளவு என்று சொன்னால் தப்பதியலா என்ற சூறாவை கூட ஓதக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த ஷியாக்கள். இவைகளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. முஹர்ரம் 10 என்ற பெயரில் நடக்கக்கூடிய எந்த அனாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் தொடர்பு இல்லை என்பதை அஹ்லுஸ் சுன்னாவை ஆணித்தரமாக பின்பற்றக்கூடிய நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் உயர்வானவர்கள், அஹ்ல பைத்துகள் மதிக்கப்படக்கூடியவர்கள், கண்ணியமானவர்கள் என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமையாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆஷூராவுடைய நாளில் பல்வேறு நபிமார்களுடைய வாழ்க்கை வெற்றியை தந்த இந்த நாளில் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கும் இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் பல்விதமான வெற்றிகளை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.